வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இறைஞானமும் முழுமை பெறும் என்ற தலைப்பின் கீழ் பிரபஞ்சம் மற்றும் சடப்பொருள், மேலும் கோள்களுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய கேள்விகளை பார்க்கலாம். பகுதி 8. பல கோடி அண்டங்கள் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம், யூனிவர்ஸ் ஆகும். இதுவே பேரியக்க மண்டலம் எனப்படுகிறது. அண்டங்கள் அனைத்தும் சுத்த வெளியில் மிதக்கிறது. நமது பால்வெளி அண்டத்திற்கு அருகில் இருப்பது ஆண்ட்ரோமெடா கேலக்சி. இது 2.2 மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். நட்சத்திர கூட்டமான அண்டங்களை எல்லாம் பிரபஞ்சத்திற்கும் அப்பால் சுத்தவெளி இருக்கிறது. இறைவெளியின் இருக்கு ஆற்றல், விண்களின் விளக்கும் ஆற்றல், இவற்றால் தான் பேரியக்க மண்டலமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. பேரியக்க மண்டலமே இறையாற்றலின் தன்மாற்றம் ஆகும். ஒவ்வொரு விண்ணும் விரைவான சுழற்சி உடையதான ஆகையால் அதிலிருந்து அலைகள் தோன்றி அவை விரிந்து கொண்டே இருக்கிறது. அதனால் பேரியக்க மண்டலம் முழுவதும் காந்த களமாக மாறுகின்றது. ஒவ்வொரு பொருள்களிலிருந்தும் அந்தந்த பொருள்களின் தன்மைக்கேற்ப காந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எந்த நட்சத்திரங்கள் கோள்களிலிருந்து அலைகள் வருகிறதோ அந்த அலைகளில் அந்தந்த கோள்களின் தன்மை அடங்கி இருக்கிறது. எந்த அலையானாலும் அது எங்கிருந்து வருகிறதோ அவை அந்த விண் கூட்டங்களில் அமைந்துள்ள விண்களின் கரைசலே ஆகும். விண்களின் கரைசலே அலை எனப்படுகிறது. ஒரு கோளில் உள்ள மொத்த விண்களின் எண்ணிக்கை ஏற்பவும் அவற்றின் நெருக்கத்திற்கு ஏற்பவும் கோளின் திணிவு நிலை மாறுபட்டு இருப்பதாலும் ஒவ்வொரு கோளிலிருந்தும் வருகின்ற காந்த அலைகளின் தன்மைகள் வேறுபட்டு இருக்கின்றன. எந்த பொருளிலிருந்து ஒரு அலை வருகிறதோ அந்த பொருளின் தன்மைகளே அந்த அலைக்கும் உண்டு. அந்த அலை எந்த பொருள் மீது மோதுகின்றதோ அந்த பொருளின் பல்வேறு தன்மைகளும் அதற்கேற்ப மாறுகின்றன. உயிர் பொருள்கள் மீது காந்த ஆற்றல் துகள்கள் வந்து மோதும்போது அவை எந்தெந்த உயிர்களின் மீது மோதுகின்றதோ அவற்றின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உயிர் வகை ஒவ்வொன்றும் கோள்களிலிருந்து வருகின்ற அலைகளை எந்த அளவுக்கு வாங்கிக் கொள்கின்றன என்பது அதனுடைய அறிவாட்சி தர அமைப்பை பொறுத்ததே ஆகும். நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது காந்த அலைப்பதிவுகளை இம்ப்ரிண்ட்ஸ் இன் மேக்னெட்டிக் வேவ்ஸ் பெற்றிருந்தோம். ஒவ்வொரு கோளும் பூமிக்கு அருகில் வரும் பொழுது, விலகி செல்லும் பொழுதும் உடலில் வெவ்வேறு விதமான ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு கோள் இன்னொரு கோளோடு சேர்ந்து வரும்போதும் மாறி வரும்போதும் வேறு வேறான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு கோள்களின் அலைவீச்சிலிருந்தும் பெறுகின்ற ஆற்றல் மூலம் உடல் நலமும் மனநலமும் உண்டாகின்றன. இரட்டை குழந்தைகள் தாயினுடைய வயிற்றில் உருவாகும் நேரம் 1 நிமிடம் வித்தியாசமானாலும் கோள்களின் கோணங்கள் மாறிவிடுகின்றன. அதனால் அக்குழந்தைகளின் உடல் நலம், மனவளம், நோய்கள், ஆயுட்காலம் இவற்றில் வித்தியாசம் உண்டாகிறது. ராகு கேது காந்த அலைகள் வீசலால் சூரிய ஒளி, சந்திர ஒளி ஆகியவை பாதிக்கப்படும் பொழுது உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் உணவு செரிமானம் குறைவாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தெய்வீக சிந்தனையும் சங்கற்பமும் செய்து கொண்டிருப்பது சிறப்பு ஆகும். இப்பொழுது நாம் ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் வரும் அலைகள் நமது உடம்பில் எந்த பகுதியோடு தொடர்புடையது என்பதை பற்றி பார்க்கலாம். சூரியனிலிருந்து வருகின்ற அலை எலும்புகளோடு தொடர்புடையது. புதனிலிருந்து வரும் அலைகள் தோல் மீது. சுக்கிரனிலிருந்து வரும் அலைகள் ஜீவவித்து சக்தியோடு. சந்திரனிலிருந்து வரும் அலைகள் இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது. செவ்வாயிலிருந்து வரும் அலைகள் எலும்பில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையது. குருவிலிருந்து வரும் அலைகள் மூளையின் சிற்றறைகளோடு தொடர்புடையது. சனியிலிருந்து வரும் அலைகள் நரம்புகளோடும். ராகு கேது
மனதோடும் தொடர்பு கொள்கின்றன. மனவளக்கலை அளிக்கும் நவகிரகத்தை நாள்தோறும் நாம் இயற்றி வந்தால் மனவளக்கலை அளிக்கும் நவக்கிரக தவத்தை நாள்தோறும் இயற்றி வந்தால் கோள்களிலிருந்து வரும் அலைகளால் பாதிப்படையாமல் வாழலாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.